வாழ்க்கை பற்றிய உண்மை, வாழ்க்கை பற்றிய இயற்கையின் உண்மை அப்படின்ற தலைப்பில் ஒரு ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய பணக்காரன் ஒரு துறவியை சந்திக்கிறாங்க. நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பதை நினைவூட்டும் வகையில் எதையாவது எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பணக்காரங்க. அதற்கு அந்த துறவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காகித துண்டை எடுத்து அதில் தந்தை இறக்கிறான், மகன் இறக்கிறான், பேரன் இறக்கிறான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்றாரு. அதை படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வருது அந்த பணக்காரருக்கு. என்ன, நான் உங்களிடம் என்னை ஊக்குவிக்கும் வகையில் என் வருங்கால சந்ததியினர் அதை படித்து வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேட்டால் நீங்கள் என் மனம் புண்படும் வகையில் எழுதி தந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பணக்காரர் கோபத்தோடு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த துறவி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் நீ கேட்டது போல் உன் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்ந்த ஒரு மகிழ்ச்சியான ஒன்றை தான் எழுதியுள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா, ஒருவேளை உன் மகன் முதலில் இருந்தால் அது ஒவ்வொருவரின் மனதிலும் பெரும் வலியையே உண்டாக்கும். அதுவே உன் பேரன் முதலில் இருந்தால் அது தாங்க முடியாத அனுபவமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் வரிசையாக இறக்கப் போகிறார்கள். அதுதான் வாழ்க்கையை பற்றிய இயற்கை உண்மை. ஆகவே நானும் அதை அந்த காகிதத்தில் எழுதியுள்ளேன் அப்படின்னு அந்த துறவி சொல்கிறாங்க. எப்படி இருப்பினும் இந்த உலகில் பிறக்கும் அனைவருக்குமே வழி நிச்சயம் இருக்கும். அதையே சந்ததியினரும் பின்பற்றுவாங்க. ஆகவே இந்த காகிதத்தில் இருப்பது எப்போதும் அழியாததாய் இருக்கும் அப்படின்னு அந்த துறவி விளக்கம் கொடுக்குறாங்க. இதை நம்ம கூடவே இருந்த ஒருத்தர் இல்லாமல் போகும்போது இந்த விஷயம் நமக்கே புரிய வரும்.